டெல்லியில் என்ன நடந்திருக்கு, என்னோட மெமரிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். என்னோட ஓல்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் பாயோட 10 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ். பாகிஸ்தானோட எல்லா 10 விக்கெட்ஸையும் எடுத்து ஒரு ஃபேமஸ் வின்னுக்கு இந்தியாவை எடுத்துகிட்டு போனார். நல்லா ஞாபகம் இருக்கும், ஸ்வெட்டர்லாம் போட்டுலாம் விளையாடுவாங்க. ஆப்வியஸ்லி அது ஒரு டெல்லி வின்டர்னு நினைக்கிறேன். இந்தியா எக்ஸ்ட்ரா நேராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அனில் பாய் ஆல் 10 விக்கெட்ஸ் எடுப்பார். நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அந்த அவுட் கொடுத்து அந்த அனில் பாய் அவரோட எண்டில் அம்பைரிங் பண்ணது ஜெயபிரகாஷ், கர்நாடகாவை சேர்ந்த அந்த அம்பையர். அவர் தான் 10 வாட்டியும் கை தூக்குவார். அவர் விசிட்டிங் கார்டு அடித்து வச்சிருந்தார் ரொம்ப நாளைக்கு. ஒருவேளை ஏவி ஜெயபிரகாஷ் பார்க்குறாருன்னா அது வந்து அவருக்கும் சேர்த்து தான். நான் என்சிஏல ஒரு நாள் வந்து இந்த முன்னாடிலாம் வந்து என்சிஏல தங்கும்போது ஃபோன் போய் பண்ணணும். இப்போ எஸ்டிடிலாம் ஊருக்கு போய் பண்ணணும்னா அந்த ஃபோன் பூத்துக்கு போய் பண்ணோம். அங்கே ஏவி ஜெயபிரகாஷ் உட்காந்துருந்தார் பெங்களூர் கர்நாடகா ஸ்டேடியம் உள்ள. போகும்போது அவர் விசிட்டிங் கார்டு வச்சிருந்தார். விசிட்டிங் கார்டில் அவர் கொடுக்குற அந்த 10 டிஸ்மிஸலையும் ஃபோட்டோ குட்டி குட்டியாக போட்டு வச்சிருந்தார். ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து அதில் அவுட் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு 2 நாள் முன்னாடி கூட பார்த்தேன், எல்லாமே க்ளீன் அவுட்டுங்க.